ஸோ ஹலோ கைஸ், நவம்பர் 16ஆம் தேதி களவுதவியாளருக்குண்டான தேர்வு வந்து நடைபெற்றிருந்தது. ஸோ நேற்று இதற்குண்டான வினாத்தாள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வினாத்தாளில் பேப்பர் 2க்குண்டான ஆன்சர் கீ தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேப்பர் 1ல் ஜென்ரல் தமிழ் வந்து ஆன்சர் கீ வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99% எல்லாமே சரியான பதில் தான் கொடுத்துருந்தோம். இப்போ பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடியதில் எல்லாமே மேக்ஸிமம் 99% வந்து சரியான பதில் தான். மேக்ஸிமம் 1 அல்லது 2 கொஸ்டின் தான் தப்பு இருக்கும். அதற்கு மேற்பட்டு தப்பு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாமே சரியான ஆன்சர்ஸ் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, எர்த் மின்முனை இணைப்புகளில் துருப்பிடித்தால் ஏற்படும் தீமை என்ன? ஸோ முதலாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், மின்தடை அதிகரிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, எந்த வகையான பகுதிகளில் எர்த் எலக்ட்ரோடு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்? ஸோ இரண்டாவது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாறை அல்லது மணல் நிறைந்த பகுதி. ஸோ நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி, கூற்று காரணம். விதி 32 எர்த்து செய்யப்பட்ட மற்றும் எர்த்து செய்யப்பட்ட நியூட்ரல் கடத்திகளை அடையாளம் காண்பதை குறிக்கிறது. பாதுகாப்பிற்காக சுவிட்ச் மற்றும் ஃபியூஸ்களை நியூட்ரல் கம்பியில் இணைக்க வேண்டும். ஸோ மூன்றாவது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கூற்று ஏ உண்மை ஆனால் காரணம் தவறு. நான்காவது கேள்வி, சிஸ்டம் எர்த்திங் பொதுவாக எங்கே செய்யப்படுகிறது? ஸோ நான்காவது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் துணை மின் நிலையங்கள். ஸோ ஐந்தாவது கேள்வி, மின் கம்பியின் மின்னோட்ட கடத்தும் திறன் கேபிளின் எந்த காரணியை தீர்மானிக்கிறது? ஸோ ஐந்தாவது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கேபிள் சைஸ், கேபிளின் அளவு. ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி, மின் சாதனங்களை வழங்கப்படும் மின்னழுத்தத்துடன் எவ்வாறு இணைப்பாய்? மின் சாதனங்களை வழங்கப்படும் மின்னழுத்தத்துடன் எவ்வாறு இணைப்பாய்? ஸோ ஆறாவது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பேரலல் கனெக்ஷன், இணை இணைப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி, ஒரு தளவமைப்பை குறிக்க பின்வரும் படிகளை சரியாக வரிசையில் ஒழுங்கமைக்கவும். சுண்ணாம்பு தூள் தடவிய நூலை சுவற்றில் இறுக்கமாக பிடிக்கவும், கயிற்றை இழுத்து விடவும், நூலில் சுண்ணாம்பு தூளை தூவி விடவும், சுவரில் கோடு தோன்றும். ஸோ இதற்குண்டான ஏழாவது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 1, 2, 4. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூலில் சுண்ணாம்பு தூளை தூவி விடவும். ஸோ அதுக்கடுத்தது சுண்ணாம்பு தூள் தடவிய நூலை சுவரில் இறுக்கமாக பிடிக்கவும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கயிற்றை இழுத்து விடவும். ஸோ நெக்ஸ்ட் சுவரில் கோடு தோன்றும். ஆப்ஷன் டி. எட்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் தவறான பதிலை தேர்ந்தெடுக்கவும். உலோக கான்ஸ்டிடியூட்டுடன் ஒப்பிடும்போது பிவிசி கான்ஸ்டிடியூட் சிறந்தது. பிவிசி கான்ஸ்டிடியூட் ஆனது இலகுவானது. பிவிசி கான்ஸ்டிடியூட்டிற்கு குறைந்த திறன் மற்றும் நேரம் போதுமானது. பிவிசி கான்ஸ்டிடியூட்டிற்கு எர்த்வேர் ஆனது தேவைப்படுகிறது. ஸோ எட்டாவது கேள்விக்குண்டான தவறான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நம்மளுடைய புக்கு வாங்கி படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம புக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ சரியா நான் செக் பண்ண வரைக்கும் நம்மளுடைய புக்ல இருந்து அரௌண்ட் இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 160 கொஸ்டின் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நம்மளுடைய புக்ல இருந்து மட்டும் 200 கொஸ்டின்ல 160 கொஸ்டின் வரைக்கும் நம்மளுடைய புக்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நான் செக் பண்ணதுல அரௌண்ட் 160 கேள்விகளுக்கு ஆன்சர் இருக்கு. நீங்க நம்மளுடைய புக்கை உட்காந்து ஃபுல்லா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. நம்ம புக்ல எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் இருக்கு. நம்ம புக்கா தரவா படிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. ஒரு கான்ஸ்டிடியூட் பெண்ட் ஆனது எவ்வளவு கோணத்தில் வளைவு அளிக்கிறது? ஒரு கான்ஸ்டிடியூட் பெண்ட் ஆனது எவ்வளவு கோணத்தில் வளைவு அளிக்கிறது? 9வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 90 டிகிரி. டிரான்ஸ்பார்மரின் முடிவிலிருந்து இறுதி விநியோக முனை வரை மின்னழுத்த வீழ்ச்சி 7% இருந்தால் அது விதிமுறைக்கு ஏற்புடையதா? ஸோ 10வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, நோ இட் எக்ஸீட்ஸ் த பெர்மிட்டட் 6%. இல்லை, அது அனுமதிக்கப்பட்ட 6% மீறுகிறது. இந்திய மின்சார விதிகள் 1956 உள்ள ஒவ்வொரு விதியும் ஏன் முக்கியமாக கருதப்படுகிறது? ஸோ 11வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாதுகாப்புடன் நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்புடையதால். 12வது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக. லேஅவுட் டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம், இன்ஸ்டலேஷன் பிளான், ஐஎஸ் சிம்பிள்ஸ். ஸோ 12வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. லேஅவுட் டயக்ராமுக்கு வந்து பார்த்தோம்னா வயரிங் வரைபடத்தின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பு. ஸோ நெக்ஸ்ட் சர்க்யூட் டயக்ராம். ஸோ சர்க்யூட் டயக்ராமுக்கு உண்மையான
மின் இணைப்புகளை காட்டுகிறது. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் பிளான் வந்து வேலையை முறையாக செயல்படுத்துவதற்கான அடிப்படை. ஐஎஸ் குறியீடுகள் வயரிங் வகை மற்றும் வழிமுறையை குறிக்க. ஸோ நெக்ஸ்ட் 13வது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக. அப்ளையன்சஸ் வாட்ஸ். சீலிங் ஃபேன். ஸோ சீலிங் ஃபேன், ஃப்ளாரசன்ட் டியூப்லைட் 4, லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி, கெய்சர் இன்ஸ்டன்ட், ஏர் கண்டிஷனர் 110. ஸோ இதுக்கு உண்டான 13வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2, 3, 5, 1, 4. ஸோ சீலிங் ஃபேனுடைய வாட்ஸ் வந்து பார்த்தோன்னா 60 வாட்ஸ், ஃப்ளாரசன்ட் டியூப்லைட் வந்து 36 வாட்ஸ், லைட் எமிட்டிங் டயோடு வந்து 10 வாட்ஸ், ஸோ கெய்சர் வந்து 3000 வாட்ஸ், ஏர் கண்டிஷனர் 110 வந்து 1250 வாட்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து சி. 14வது கேள்வி, லூப்பிங் பேக் முறையில் இணைப்புகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன? ஸோ 14வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நோ ஜாயின்ஸ் அட் ஆல். இணைப்புகள் எதுவும் இல்லை. 15வது கேள்வி, மின்னோட்டத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் இஎல்சிபி சிப் ஆகும் நிலை. ஸோ 15வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்னோட்டங்களின் வெக்டார் கூட்டுத்தொகை 0 இல்லாத போது. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 16வது கேள்வி, ஃபியூஸ் லிங்குகள் எந்த பல்வேறு அளவுகளை பொறுத்து கிடைக்கின்றன? ஸோ 16வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆம்பியர் மதிப்புகளில். ஸோ நெக்ஸ்ட் 17வது கேள்வி, ஹச்ஆர்சி ஃபியூஸ் உருளை எந்த பொருள் கொண்டு நிரப்பப்படுகிறது? ஸோ 17வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரசாயனமாக்கப்பட்ட சிலிக்கா பவுடர் தூள். ஸோ நெக்ஸ்ட் 18வது கேள்வி, டிசி வகை எம்சிபிகள் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச மின்னழுத்த வரம்பு. ஸோ இதுக்கு நிறைய பேர் ஆப்ஷன் பியா சியான்றது கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. ஸோ இதற்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், ஆப்ஷன் சி வந்து கிடையாது. 19வது கேள்வி, கண்ட்ரோல் பேனல் சர்க்கியூட்டில் பயன்படுத்தப்படும் கான்டக்டர் காயிலின் டெர்மினல்கள் முனைகள் என பெயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டிருக்கும்? ஸோ இதற்கு ஆப்ஷன் பி, A1 மற்றும் A2. ஸோ நெக்ஸ்ட் 20வது கேள்வி, ஆஃப் டிலே டைமரில் கான்டாக்டுகள் ஓபன் ஆவது அல்லது மூடப்படுவது என்பது ஆஃப் டிலே ஆகும் நிலை. ஸோ 20வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, காயில் எனர்ஜிஸ் நீங்கிய பண்பு. 21வது கேள்வி, கான்டக்டர் முனை எண்களான 1 to NC, 3 to 4 NO, ஒற்றை எண்கள் இன்புட், ஜோடி எண்கள் அவுட்புட் என குறிப்பிடும் தரநிலை எது? ஸோ 21வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, IEC 60947. ஸோ நெக்ஸ்ட் 22வது கேள்வி, எம்சிபியின் முக்கிய பணியான சுற்றினை எதிலிருந்து பாதுகாக்கிறது? ஸோ 22வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓவர்லோட் மற்றும் குறுக்கு சுற்று இணைப்பு. ஸோ நெக்ஸ்ட் 23வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது துணை அசம்பிளிகளில் சிஸ்டத்துடன் இணைப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறது? 23வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, கனெக்டர் பிளாக். 24வது கேள்வி, கேபிள் ஃபார்ம்களுடன் என்ன தகவல்கள் பெற்றிருக்க வேண்டும்? ஸோ 24வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வயரிங் அட்டவணை, டெம்ப்ளேட், ரன் அவுட் சீட். ஸோ நெக்ஸ்ட் 25வது கேள்வி, கண்ட்ரோல் கேபினெட்டின் லே அவுட் திட்டத்தை இறுதி செய்யும் போது எதை பின்பற்ற வேண்டும்? ஸோ 25வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐஇ விதிகள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம புக்கை படித்தவங்க எல்லாருமே நல்லபடியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. எல்இடி குறியீட்டில் உள்ள அம்புகள் எதை குறிக்கிறது? ஸோ 26வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளி வெளிப்பாடு. 27வது கேள்வி, HPMV விளக்கின் உள்குழாயில் என்ன உள்ளது? ஸோ 27வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மெர்க்குரி பிளஸ் ஆர்கான். 28வது கேள்வி, இது ஒரு குளிர் கேத்தோட் மற்றும் வாயு வெளியேற்ற விளக்கு. இது மஞ்சள் நிற ஒளியை உமிழ்கிறது. சராசரி ஆயுள் சுமார் 1000 மணி நேரம். ஸோ 28வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2. 29வது கேள்வி, ஒளிரும் குழாய் விளக்கு என்பது ஒரு வகை. ஸோ 29வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சூடான கேத்தோடு விளக்கு. ஸோ நெக்ஸ்ட் 30வது கேள்வி, ஒளிர்வு எதை சார்ந்தது? 30வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளி மூலம் ஆதாரம். 31வது கேள்வி,
எனர்ஜி மீட்டரில் சன் காந்த ஃப்ளக்ஸ் பிழை ஏன் உருவாகிறது? ஸோ 31வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, பலவீனமான காந்த துருவம். 32வது கேள்வி, ஏன் சரியாக பொருத்தப்பட்ட எர்த் எலக்ட்ரோடு கூட பாதுகாப்பில் தோல்வியடைகிறது? ஸோ 32வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதிக மின்தடை காரணமாக. ஸோ நெக்ஸ்ட் 33வது கேள்வி, எர்த் டெஸ்டரை பயன்படுத்தி எர்த் ரெசிஸ்டன்ஸ் அளவிடும் போது ஏ மற்றும் சி இரு எர்த் எலக்ட்ரோடுகளுக்கிடையே இருக்க வேண்டிய தூரம்? 33வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 15 மீட்டருக்கு மேல். 34வது கேள்வி, மெக்கர் சாதாரண ஓம் மீட்டருக்கு பதிலாக மின்காப்பு மின்தடையை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸோ 34வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மெக்கர் அதிகபட்ச மின்தடையை அளக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் 35வது கேள்வி, வீட்டு உபயோக பொருட்களில் டிஜிட்டல் வாட் மீட்டர்கள் ஏன் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன? ஸோ 35வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆற்றல் பணத்தை சேமிக்கவும், சேவ் எனர்ஜி மணி. ஸோ நெக்ஸ்ட் 36வது கேள்வி, ஒரு வாட் மீட்டர் ஏன் ரியல் பவரை நேரடியாக அளவீடுகளை காட்டுகிறது? ஸோ 36வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின் காரணியை கருத்தில் கொள்கிறது. 37வது கேள்வி, டாங் டெஸ்டர் எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஸோ 37வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மின்காந்த தூண்டல். 38வது கேள்வி, டாங் டெஸ்டர் பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை என்ன? 38வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சர்க்கியூட்டை துண்டிக்காமல் பயன்படுத்தலாம். 39வது கேள்வி, சில மல்டிமீட்டர்களில் சுவிட்ச்கள் வழங்கப்படவில்லை என்றால் செயல்பாடுகள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? ஸோ 39வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தானியங்கி கண்டறிதல். டிஜிட்டல் வோல்ட் மீட்டர்களில் எந்த வகையான பிழை நீக்கப்படுகிறது? ஸோ 40வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, நோக்கு பிழை. ஸோ நெக்ஸ்ட் 41வது கேள்வி, மூவிங் அயன் கருவிகளின் இரு வகைகள். 41வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அட்ராக்ஷன் மற்றும் ரிப்பல்சன் டைப், ஆப்ஷன் சி. 42வது கேள்வி, அம்மீட்டருக்கு ஏன் குறைந்த மின்தடை இருக்க வேண்டும்? 42வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஏ, மின்னழுத்த வீழ்ச்சி மற்றும் மின் இழப்பை குறைக்க. 43வது கேள்வி, கிராவிட்டி கட்டுப்பாட்டை விட ஸ்பிரிங் கட்டுப்பாட்டின் முக்கிய நன்மை? 43வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, எந்த நிலையிலும் வேலை செய்யும், ஆப்ஷன் டி. 44வது கேள்வி, மூவிங் காயில் கருவிகளில் டாம்பிங் எவ்வாறு கிடைக்கிறது? 44வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, எடி கரண்ட். 45வது கேள்வி, அளவிடும் கருவியில் விளக்குத்திறன் டேஷ் விகிதத்தில் இருக்கும்? ஸோ 45வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அப்ளைடு குவான்டிட்டி. 46வது கேள்வி, யூஜி கேபிள் ஜாயிண்ட் மற்றும் டெர்மினேஷன் கிட்கள் எவ்வாறு தகுந்தவையாக வடிவமைக்கப்படுகின்றன? ஸோ 46வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சூழல் மின்னழுத்த மற்றும் மின்னோட்ட தேவைகளுக்கு ஏற்ப பொருத்தி. 47வது கேள்வி, சரியான கூற்றைகளை தேர்ந்தெடுக்கவும். சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ். 47வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்னழுத்த நிலைகள் மின் கட்டமைப்பில் பொருத்த கூடியதற்காக தரநிலைப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ ஆப்ஷன் ஏ. 48வது கேள்வி, அதிக டை எலக்ட்ராய்டு வலிமை பெற இன்சுலேட்டர் பொருளில் எது அதிகமாக இருக்க வேண்டும்? ஸோ 48வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. 49வது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்துக. பின் இன்சுலேட்டர், சாக்கிள் இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர், ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர். ஸோ 49வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 50வது கேள்வி, கூற்று காரணம். மைக்கா மின்னணு சாதனத்தில் இன்சுலேட்டராக பயன்படுத்தப்படுகிறது. மைக்கா குறைந்த வெப்பத்தை மட்டும் தாங்கும் தன்மை மற்றும் சிறந்த மின் கடத்தும் குணாதிசயம் கொண்டது. ஸோ 50வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஸோ நெக்ஸ்ட் 51வது கேள்வி, ஏன் இன்சுலேட்டர்களின் வாலன்ஸ் செல்ஸ் பொதுவாக 5, 6 அல்லது 7 எலக்ட்ரான்கள் இருக்கின்றன? ஸோ 51வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி,
ஃப்ரீ எலக்ட்ரான்கள் குறைவாக இருப்பதை உறுதி செய்ய. ஸோ நெக்ஸ்ட் 52வது கேள்வி, இன்சுலேஷன் மின்தடை எப்படி அளவிடப்படுகிறது? ஸோ 52வது கேள்விக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மெகா ஓம் மீட்டர் மூலம். 53வது கேள்வி, வெள்ளி மற்றும் தங்கம் மற்ற கடத்திகளிலிருந்து எப்படி வேறுபடுகின்றன? ஸோ 53வது கேள்விக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அவற்றின் கடத்தும் தன்மை அதிகம். 54வது கேள்வி, 2.50 மில்லிமீட்டர் ஸ்கொயர் அளவு கொண்ட பல கூறு முறுக்கு செம்பு கேபிளின் மின்னோட்ட மதிப்பீடு வரம்பு என்ன? ஸோ 54வது கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 19 ஆம்பியர். 55வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று, இன்சுலேஷன் மின்தடை மெகா ஓம் மீட்டர் மூலம் அளவிடப்படுகிறது. காரணம், டை எலக்ட்ரிக் வலிமை என்பது முறிவு இல்லாமல் மின்னழுத்தத்தை தாங்கும் திறனாகும். ஸோ 55வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, ஆனால் காரணம் சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் பி. 56வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் SWG மூலம் எந்த பொருட்களை அளவிடலாம்? ஸோ 56வது கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அலுமினியம் வயர்கள். 57வது கேள்வி, கூற்று காரணம், கோல்டு ஸ்ட்ரிங் டெர்மினேஷன்கள் என்பது முன் விரிவடைந்த குழாய்கள் ஆகும். அவை வெளியில் உள்ள பேக்கிங் அகற்றும் போது கேபிள்கள் மீது இறுக்கமாக ஒட்டும். காரணம், கோல்டு ஸ்ட்ரிங் குழாய் கேபிளை இறுக்கமாக சுற்றி பாதுகாப்பான இணைப்பை வழங்குகிறது. ஸோ 57வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஸோ நெக்ஸ்ட் 58வது கேள்வி, PILC UG கேபிள்களுக்கு இணைப்புகள் டேஷ் ரெசின் கிட்களை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன. 58வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, கேஸ்ட், வார்ப்பு, காஸ்ட். லைக் இந்த யூஜி கேபிள் பத்தி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய புக் வாங்கினவங்களாகட்டும், நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வாங்கினவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே யூஜி கேபிள் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். யூஜி கேபிள் நல்லா பார்த்துக்கோங்க, யூஜி கேபிள்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால யூஜி கேபிள் 10th யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே யூஜி கேபிள்ல இருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ யூஜி கேபிள்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புத்தகத்திலே இருக்கு. எல்லா கொஸ்டினுமே யூஜி கேபிள், நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் புக்ல அப்படியே வந்து கொடுத்திருக்கோம். 59வது கேள்வி, மெக்கரில் காட்டப்படும் மெகா ஓம்களில் அதிக மின்தடை மதிப்பு டேஷ் குறிக்கிறது. ஸோ 59வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, நல்ல மின்காப்பு, இன்சுலேஷன், குட் இன்சுலேஷன். ஸோ நெக்ஸ்ட் 60வது கேள்வி, எந்த யூஜி கேபிள் மின்சார பரிமாற்றத்திற்கு மிகவும் திறன் வாய்ந்தது? ஸோ 60வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, XPLE கேபிள். 61வது கேள்வி, நிலத்தடி மின் கேபிள்களில் முக்கோண பிரிவு வடிவ கடத்தி ஏன் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ 61வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எடையை குறைக்க மற்றும் குறைந்த வெப்ப எதிர்ப்பை வழங்க. 62வது கேள்வி, யூஜி கேபிளில் உள்ள காலண்டின் முதன்மை காரணம்? 62வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மெக்கானிக்கல் சப்போர்ட் மற்றும் ஈரப்பதத்திற்கு எதிராக தடை செய்வது. ஸோ அப்ப ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 63வது கேள்வி, நகர்ப்புறங்களில் எளிதாக பராமரிப்பு மற்றும் கேபிள் மாற்றத்திற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் முறை எது? ஸோ 63வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, டக்ட் முறை. 64வது கேள்வி, நிலத்தடி யூஜி கேபிள்களில் பெட்டிங்கின் நோக்கம் என்ன? ஸோ 64வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, உலோக உரையை பாதுகாக்க. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 65வது கேள்வி, யூஜி கேபிள்களில் ஆர்மங்கிற்காக பயன்படுத்தப்படும் பொருள்? ஸோ 65வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்டீல் டேப். 66வது கேள்வி, யூஜி கேபிள்களின் நன்மை இல்லாதது எது? நான் அட்வான்டேஜ். ஸோ 66வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, எளிதாக தவறு கண்டறிதல். 67வது கேள்வி, பின்வருவனவற்றிலிருந்து யூஜி கேபிளை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ 67வது கேள்வி. ஸோ 67வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 68வது கேள்வி, நிலத்தடி கேபிள்களில் சிறந்த மின்காப்பை வழங்கவும் இணைப்பின் முழுமையை உறுதி செய்ய பயன்படுத்தப்படும் காப்பு பொருள்?
ஸோ 68வது கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாலிப்ரோபைலன். ஆப்ஷன் பி பாலிப்ரோபைலின். 69வது கேள்வி, இவற்றில் எது நிலத்தடி யூஜி கேபிள்களின் நன்மை அல்ல? ஸோ 69வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் குறைந்த மின்னழுத்த ரெகுலேஷன். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 70வது கேள்வி, நிலத்தடி கேபிளில் செப்பு கடத்தியின் மின்தடை 20 டிகிரி செல்சியஸில் டேஸ் ஆகும். இங்கு குறுக்கு வெட்டு பகுதி 1 mm² ஆகும். ஸோ 70வது கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 0.01786 ஓம் மீட்டர். ஸோ 70வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. எச்சரிக்கை குறியீடு எது? 71வது கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அரிக்கும் பொருட்கள். 72 மின் அதிர்ச்சியினால் ஏற்படும் விளைவு டேஸை பொறுத்தது. 72வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஏஜ் ஆஃப் பர்சன், பாடி ரெசிஸ்டன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ 72வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 73 தொழில் சார்ந்த உடல் நலம் மற்றும் பாதுகாப்பின் அவசியம் டேஸ். ஸோ 73வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் தொழிலாளர்கள் வேலைக்கு வருகை தராமை குறைகிறது. ஸோ ஆப்ஷன் சி 73வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 74வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று தடை குறியீட்டாக பயன்படுத்தப்படுவதில்லை? ஸோ 74வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கண்கவசம் அணிதல். 75வது கேள்வி, மின் அதிர்ச்சியில் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற சுவிட்ச் ஆஃப் செய்ய முடியாத நிலையில் எவ்வாறு காப்பாற்றுவது? ஸோ 75வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின்கடத்தா பொருட்களை பயன்படுத்தி இழுத்தல். ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 76வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மின்சார வேலையில் பிபிஇ தலையாய செயல்பாடு எது? ஸோ 76வது கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மின் ஆபத்திலிருந்து பாதுகாத்தல். ஸோ நெக்ஸ்ட் 77வது கேள்வி, முதலுதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஏபிசி எதை குறிக்கின்றது? ஸோ 77வது கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏர்வே சுவாசம் மற்றும் சர்க்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட் 78 சென்டர் பஞ்சின் அளவு அதன் டேஷ் மூலம் வழங்கப்படுகிறது. ஸோ 78வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டயாமீட்டர் விட்டம். 79வது கேள்வி, கடின ஆரம் ரஃப் ஃபைல் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ 79வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதிக அளவு உலோகத்தை விரைவாக அகற்ற. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 80வது கேள்வி, நெருப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணிகள். 80வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹீட், ஆக்சிஜன் அண்ட் ஃபியூல் வெப்பம், ஆக்சிஜன் மற்றும் எரிபொருள். 81வது கேள்வி, காமன் எமிட்டர் அமைப்பில் கரண்ட் கெயின். ஸோ 81வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 82வது கேள்வி, ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் பிக் இன்புட் வோல்டேஜ் விஎம்எனில் ஒவ்வொரு டயோடுக்கும் குறுக்கே காணப்படும் பிக் இன்வர்ஸ் வோல்டேஜ் பிஐவி. ஸோ 82வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் 83வது கேள்வி, வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கான டேஷ் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ 83வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜெனர் டயோட். ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் 84வது கேள்வி, ஒளி அதிகரிக்கும் போது எல்டிஆரின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 84வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 0 ஆகிறது. ஸோ நெக்ஸ்ட் 85வது கேள்வி, ஒரு பேலன்ஸ்டு லோடில் சரியான கூற்று எது? 85வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபேஸ் மின்னோட்டம் 120 டிகிரி வேறுபட்ட கோண அளவில் சமமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 86வது கேள்வி, நட்சத்திர இணைப்பு முறைமையில் லைன் மின்னழுத்தம் மற்றும் ஃபேஸ் மின்னழுத்தத்திற்கான தொடர்பு. ஸோ 86வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 87வது கேள்வி, தூய தூண்டல் அல்லது தூய கெப்பாசிட்டிங் மின்சுற்றில் மாறுபடுவது டேஷ் சக்தி. 87வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ரியாக்டிவ் சக்தி. ஆப்ஷன் ஏ.
ஸோ நெக்ஸ்ட் 88வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த மதிப்பானது மாறுதிசை மின்னோட்டம் உருவாக்கப்படும் போது எந்த மின்னழுத்தம் அதிகரிக்கப்படுவதில்லை? ஸோ 88வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து 300 கிலோ வோல்டேஜ். ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 89, ஒரு RL தொடர் சுற்றில் இம்பிடன்ஸ் அதிகரித்தால் எனில் பவர் ஃபேக்டர். ஸோ 89வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறைகிறது. ஸோ நெக்ஸ்ட் 90வது கேள்வி, ஒரு RLC தொடர் சுற்றியில் இம்பிடன்ஸ் Z ஆனது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, √R² டிவைடட் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் 91வது கேள்வி, மாறுதிசை மின்னோட்டத்தின் அல்லது மின்னழுத்தத்தின் எஃபெக்டிவ் மதிப்பிற்கு மற்றொரு பெயர் டேஷ் மதிப்பு ஆகும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, வர்க்கமூல சராசரி, ரூட் மீன் ஸ்கொயர், RMS. ஸோ நெக்ஸ்ட் 92வது கேள்வி, எலக்ட்ரான் கருத்தியலின்படி எலக்ட்ரான்கள் டேஷ் பாய்கிறது. ஸோ 92வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு. ஸோ நெக்ஸ்ட் 93வது கேள்வி, மூடிய சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் பல மின்னழுத்த வீழ்ச்சியின் கூட்டுத்தொகைக்கு சமம் என்று எந்த விதி கூறுகிறது? ஸோ 93வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கிர்ச்சாஃப்ஸ் இரண்டாம் விதி. ஸோ நெக்ஸ்ட் 94வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பயன்பாடுகளுக்கான தொடர் சுற்றின் பயன் என்னவாகும்? ஸோ 94வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மின்தடை பெருக்கி மின்னழுத்த மீட்டருக்கான. 95வது கேள்வி, ஓம் விதியை குறிக்கும் சமன்பாடு எது? ஆப்ஷன் சி, V = IR. ஆப்ஷன் சி. 96வது கேள்வி, கிர்ச்சாஃப்ஸ் விதிகள் எந்த வகை மின்சுற்றுகளுக்கு பொருந்தும்? ஸோ 96வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எந்த மின்சார வலையமைப்புக்கும் AC மற்றும் DC, எனி எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 97வது கேள்வி, எந்த பொருளின் அணுவில் 4 ஃப்ரீ எலக்ட்ரான்கள் மட்டும் அமைந்துள்ளது? ஸோ 97வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வுட், மரம். 98வது கேள்வி, எது மின்சாரத்தின் அலகு என்று வரையறுக்கப்படவில்லை? ஸோ 98வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, Ohm/volt. ஆப்ஷன் சி. எலக்ட்ரான்களின் ஓட்டம் எப்பொழுதும் டேஷ் பாயும்? ஸோ 99வது கேள்விக்குண்டான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு. 100வது கேள்வி, மின்சாரத்தின் வேதியியல் விளைவு எதில் காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, உலோகத்தை சுத்திகரித்தல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. அடுத்த 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் பற்றி அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி பண்ணணும், ஸோ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே நம்மளுடைய சேனலில் நீ கண்டினியூஸாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.